நார்மல் நாள்ல தஜ்ஜாலே வெளிய வந்துருவான். அப்போலாம் ஃபித்னாலாம் இருக்காது. டைரக்ட்டா சமாதி தான். யாரும் எந்த ஃபித்னாவும் கிடையாது. பேச்செல்லாம் கிடையாது. பீச்சு தான். வேற எதுவுமே இருக்காது. அப்போ அந்த லெவல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எந்த எட்ஜ்ல இருக்கோம் புரியுதா? தஜ்ஜாலுடைய 3வது ஃபேஸ்ல நம்ம இருக்கோம். அது வந்து இந்த அளவுக்கு இருக்கும். அது 7 வருஷமா இருக்கலாம். 7 வாரம், 1 வாரம் போன்றதுன்னா, 1 வருஷத்துக்கு 1 நாள் கூட போட்டீங்கன்னா 7 வருஷம் வரும். புரியுதா? அது எவ்வளோ டைம்ங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா, இதுதான் வந்து அவர் குடுக்கக்கூடிய விளக்கம். அது பொருத்தமாவும் இருக்கு. அதுல இன்னும் நம்ம நெறைய கேள்விகள் எழுப்பலாம். உதாரணத்துக்கு பிரிட்டன் வந்து இப்ப இந்தியா வந்து நமக்கு சுதந்திரம் குடுத்துச்சு. நம்மலாம் என்ன சந்தோஷப்பட்டோம். நம்ம வந்து சுதந்திரம் போராடுனாங்க. அதனால குடுத்தாங்க அப்படின்னு. சரி, இஸ்ரேல்ல யார் போராடுனாங்க? இஸ்ரேல விட்டு இங்கிலாந்து வெளிய போச்சுல்ல. இஸ்ரேல்ல யார் போராடுனாங்க? ஜெருசலத்த விட்டு இங்கிலாந்து எப்படி போச்சு? நைட்டோட நைட்டா போச்சு. சுதந்திர போராட்டத்திலாம் யாரும் போராடல. பிரிட்டன் கையில தான் இருந்துச்சு. தூக்கி அப்படியே யூதர்கள் கையில ஒரு ராணுவத்த குடுத்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டு போனாங்க. தெரியுதா? இவங்கெல்லாம் எதுக்கோ யாருக்கோ கட்டுப்பட்டு செயல்படுற மாரி இருக்கா? எந்த வல்லரசு நாடாவது அது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. உலகத்துக்கே நடு சென்டர் அது. கிட்டத்தட்ட வியாபார தடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அங்க இருந்தா சுயஸ் கானல் போகுது. அங்க இருந்தா இந்த ரெட் சி வழியான டிரான்ஸ்போர்ட், யூரோப் வழியான டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அந்த வழியா தான் போகுது. எகிப்து வழியா தானே சுயஸ் கானல் வழியா தானே போகுது. அப்போ எதுக்கு இவ்ளோ ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்த யாருமே போராடாம நைட்டோடு நைட்டா ஒரு அக்ரிமெண்ட் கூட போடாம ஐநா சபையில கூட ஒரு நம்ம இதுக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க. நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு நமக்கு அக்ரிமெண்ட் இருக்கு. இஸ்ரேலோட அக்ரிமெண்ட் யாரையாவது காட்ட சொல்லுங்க பாப்போம். இஸ்ரேலோட மேப் இஸ்ரேல காட்ட சொல்லுங்க இன்னைக்கு. மத்தவங்கள விடுங்க. இஸ்ரேலோட மேப் இஸ்ரேல காட்ட சொல்லுங்க. ஏப்பா உன் நாட்டோட மேப் எனக்கு காட்டுப்பான்றது. அவனுக்கே மேப்பே கிடையாது. எவ்வளவு நாள் நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே போவேன். கடைசியா சொல்றேன் அதான் மேப். இன்னும் போயிட்டு இருக்கு. இருங்க, இருங்க வரைஞ்சிட்டு இருக்கிறோம். இப்பதான் அவங்கள இந்த பக்கம் தள்ளி விட்டு காசா பக்கம் கொஞ்சம் இழுத்து இருக்கோம். அப்ப இந்த பக்கம் கான் யூனிஸ் பக்கம் இழுத்து இப்ப கோடு இந்த பக்கம் போட்டிருக்கு. அடுத்து ரஃபா பார்டர் அதுக்கு ஒரு இழுத்தோம்னா அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்க வரணும், அங்க வரணும். பாதி மதீனா வரைக்கும் வர வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள அவசரப்பட்டு மேப் கேட்குறீங்க. பொறுமையா இருங்க அப்படின்றோம். அப்போ தஜ்ஜாலுடைய எக்ஸிட் தான் என்ன இஸ்ரேலுடைய டவுன்ஃபால் ஆகும். இப்போ இஸ்ரேல் எடுத்தீங்கன்னா இப்போ வந்து பீக்கில் போகும். இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா ரசூல்லா சொல்றாங்க மிஷ்காத்ல. கிரேட் இஸ்ரேல் உருவாகும் ரசூல்லா சொல்றாங்க. ஹிலாஃபத் பைத்துல் முகத்தஸில் நிலைநிறுத்தப்பட்டால் அப்போ தஜ்ஜால் என்ன பண்ணுவான்? இது இறை ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ப வைப்பான். யார? யூதனை. அதானே நம்பிட்டு இருக்கான் இன்னி வரைக்கும் அவன். அமலிக்கர்களை வெளியே துரத்தி இங்க ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டால் கடவுளின் கிருபை எனக்கு இறங்கும். அது வந்து நீ என்னது நிரந்தரமான ஆட்சி. அல்லாஹ் சொன்னால அந்த மரத்தை நெருங்காதுன்ட்டு அந்த மரம் அது பர்மனண்டா இங்க தங்கக்கூடிய ஒரு ஆட்சி. அப்பா ரசூல்லா சொல்றாங்க அப்படி பைத்துல் முகத்தஸில் ஹிலாஃபத் நிலைநிறுத்தப்பட்டால் பூகம்பங்கள், சோகங்கள், மறுமையின் அடையாளங்கள் நெருக்கத்தில் எதிர்பாருங்கள். அந்த நேரத்தில் மறுமை எந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கும் என்றால் எனது இந்த கை உனது தலைக்கு அருகில் உள்ளது போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி மேல தலை மேல இப்படி கை வச்சு காட்டுறாங்க. அப்போ அவ்வளோ எட்ஜில் நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த உலகம் மனித குலம் எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒரு எட்ஜில் இருக்கும். எப்போ வேணாலும் பிளாஸ்ட் நடக்கும் தெரியாது. இப்போ அந்த ரம்ஜான் வந்து இந்த ரம்ஜான் ரொம்ப குரூஷியலான ஒரு ரம்ஜான். இப்போ ரம்ஜானில் வந்து போர் நிறுத்தம் ஏற்படும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. எல்லாரும் கணக்கு போட்டாங்க. கடைசியாக போர் நிறுத்தம் இது வரைக்கும் ஏற்படலை. இதையே தான் பிராணியும் நம்ம அதிசய பிராணின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுவும் அந்த அடையாளம் தான். மேலும் அவர்கள் மீது நம்முடைய ஆணை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டால் நாம் அவர்களுக்கு பூமியில் இருந்து ஒரு மிருகத்தை வெளிப்படுத்துவோம். நம்முடைய வசனங்கள் மீது உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்கள் என்று அது அவர்களிடம் எடுத்து கூறும். இப்போ வந்து இந்த இடத்துல வார்த்தை பார்த்தீங்கன்னா துக்கல்லுமுகும் அப்படின்னு இருக்கு. துக்கல்லிமுகும் அப்படின்னா களிமான வார்த்தை பேசுறதுன்னு அர்த்தம். துக்கல்லிமுகம்னா அவர்களை நோக்கி பேசுவது அப்படின்னு அர்த்தம். அதுலேயே அதுக்கு அதே அரபிக் வேர்டுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு. அவர்களுக்கு நோவினை கொடுக்கும் அப்படின்ட்டு. இப்ப அதை ஃபிட் பண்ணீங்கன்னா இந்த பூமியிலிருந்து பூமியில இன்னைக்கு முளைச்சிருக்கிற இந்த மிருகத்தனமான ஆட்சி மனிதர்களுக்கு நோவினை கொடுக்குதா இல்லையா? மூமினையும் முனாஃபிக்கும் தனித்தனியா பிரிக்குதா இல்லையா? அடையாளம் போடுதில்ல. இவனெல்லாம் மூமினு, இவனுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கு, இவனுக்கெல்லாம் மனசாட்சி இல்லைன்னு பிரிக்குதா இல்லையா? இதுக்கு மேல என்ன வேணும்? பேசும் பிராணி வரும், பேசும் பிராணி வருங்கிறாங்க. அப்ப ஜஸ்ஸாசா அன்னைக்கே பேசிருச்ச. இப்ப இவங்க கணக்குப்படி ஒரு மிருகம் தான் பேசிச்சு. அது மனிதனும் இல்ல,
அது உளவாளியும் அல்ல அப்படின்னா உங்கள் கணக்குப்படி ஜஸ்ஸாஸா என்னைக்கோ பேசிருச்சு. அதுதானே பேசும் பிராணி. அது பேசிருச்சா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? புதுசாக என்னது போய் இன்னொரு பிராணிக்கு வெயிட் பண்ணுறோம். அந்த பிராணி வந்து அல்லாவுடைய ஆயத்துக்களை வந்து சொல்லி சொல்லி கொடுக்குமா? இன்னைக்கு வந்து ஒரு பிராணி பேசிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அறுத்து பார்த்துருவாங்க. என்ன இது ஒரு ஏஐ ரோபோட்டா இன்னைக்கு இருக்கிறதுக்கு. இன்னைக்கு கடைசியாக துருவராதி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இன்னைக்கு என்ன 10 மார்ச், ஏன்னா வீடியோ எப்போவோ போஸ்ட் ஆகும். கடைசியாக இந்த 10 மார்ச்சுக்கு முன்னாடி துருவராதி போட்டிருக்க வீடியோ பாருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இப்போ எப்படி வந்துருச்சுன்னா, எனக்கு மேகத்தில் உட்காந்து ஒரு மனிதன் படிப்பது போன்று ஒரு வீடியோ வேணும்னு கேட்டால் ஒரு வீடியோ அதே உருவாக்கி கொடுக்குது. அந்த மனுஷன் உலகத்தில் இல்லாதவன். புரியுதா? அந்த மனுஷன் உலகத்திலே இல்லாதவன் வீடியோவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அப்போ என் போட்டோ கொடுத்து இவன் வந்து ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து கொடுனா எக்ஸாக்ட் அக்யூரேட்டா அதை எடுத்து கொடுக்கும். ஒரு ஆளை டேமேஜ் பண்ணணும்னு வச்சுங்க, அவரை வந்து டீப் ஃபேக்குங்கிறதெல்லாம் தாண்டி போய் இன்னைக்கு வேற மாதிரி போயிருச்சு. அப்போ யாரும் சொல்ற மனித குலமே இப்போ தேவையற்றது ஆயிருச்சு. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து தஜ்ஜாலுடைய அந்த பிடி வந்து நெருங்கி 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 மிக மோசமா அது போயிருச்சு. இந்த யூதர்களுக்கு எப்பவுமே தங்களுடைய நினைப்பு என்ன அப்படின்னா, அவங்க ஸ்பெஷல் படைப்பு. அவங்களுக்கு ஊதப்பட்ட ரூஹ் இருக்குல்ல, அதுவே தனியா. அல்லாஹ் வந்து மற்ற மனிதர்களுக்கெல்லாம் ஒன்று ஊதுனான், இவங்களுக்கு தனியா ஊதி இருக்கான். அதனால தான் எங்களை தேர்வு பண்ணி எங்ககிட்ட தொடர்ந்து நபிமார்களை அனுப்பிட்டே இருந்தான். அதனால நாங்கள் யாரு ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்றான், ஈசா நபியை உண்மையிலே ஒரு ஸ்பெஷல் கிரியேஷனாக உருவாக்கி அனுப்புகிறான். இவர் பேச்சாவது கேளுங்கடான்ட்டு. அப்போ நமக்கு இது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. ஈசா நபி எதுக்கு நபி அனுப்ப வேண்டியதானே? இது அற்புத பிறப்பு பண்ணி என்னத்துக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது? ஏன்னா இந்த ரூஹுடைய பியூரிட்டி ரொம்ப 100% பியூரிட்டி. இப்போ நம்ம வந்து தந்தை வழியாக நம்ம வந்து அந்த ஜென்ரேஷன் வளர வளர அதுவும் இல்லாமல் அதோடைய இன்னோசன்ஸ் தன்மை எப்படி இருக்கும்? கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் வந்து அந்த ரூஹ் வந்து ஸ்பாட்டில் அப்படி ஊதும் போது அவனுடைய அந்த ஃபஸ்ட்டு காப்பி, அது அந்த என்ன சொல்கிறது, அதோடைய ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரூ எடுத்து இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த ரூ எப்படி இருக்கும்? பயங்கர பியூரிட்டியாக இருக்கும். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணா, பியூரிட்டின்னு தானே அலையிறீங்க, அந்த உலகத்திலே பியூரான ஒரு ஆள் இறக்கிட்டான். எந்த மனிதனும் தீண்டாத சுத்தமான ஜென்யூன் பர்சன் இவர் கட்டுப்படுங்கடான்னு. அந்த ரூஹு இவர் கட்டுப்பட மாட்டேன்ட்டார்ல, அதனால் இன்னைக்கு ஜசத் பின்னாடி விட்டுருக்காங்கல்ல. பிணம் ஆயிட்டீங்க நீங்கள். இனிமேல் நீங்கள் பிணத்தை தான் ஃபாலோ பண்ணணும். இனிமேல் நீங்கள் கேடு கெட்டு தான் போகணும். உங்கள் நிலைமை ரொம்ப மோசம். அதனால் இப்போ தெரியுதா அவங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷனு? அவங்களுக்கு ஏன் எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான், எதுக்காக இன்னைக்கு அவங்கள வச்சு நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் பாரு. ஏன்னா நம்ம அதை விட கேடு கட்டவங்க. ஏன்னா குரானும் அல்லாவுடைய ரூஹு தான். அதை வச்சு நாம கூத்தடிச்சிட்டு இருக்கிறோம். குரான் சும்மா கிடையாது. அதில் சில அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாட்டில் இருக்குது. குரான் மேலே சத்தியம் பண்ணலான்ட்டு. ஏன்னா அது அல்லாவுடைய வார்த்தை வேற, அல்ல வேற. இப்போ நான் பேசுறது, என் பேச்சு வேற, நான் வேற கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ் வேற, அல்லாவுடைய சொல் வேற கிடையாது. அதனால குரானுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் இருக்கு. அதன் மீது சத்தியம். இன்ஜினியர் முகமது அலி மிர்சா இருக்கு, அப்படி அவர் நல்லா ரிசர்ச் பண்ணக்கூடிய அவர் வந்து இது சரிங்கிறார். இது வந்து சஹாபாக்கெல்லாம் செஞ்சிருக்காங்க, குரானின் மீது சத்தியம் பண்ணியிருக்காங்க, அது வந்து குரான் மேலே பண்ணலாம் அப்படிங்கிறோட சொல்கிறாங்க. இது வேண்டாம், நமக்கு பெரிய மசால் இழுத்து விட்டு இதில் டிபேட் இழுத்து விட்டுறாதீங்க. பதில் இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த ரூஹ் பற்றி உங்களுக்கு ஒரு மெதப்பு இருந்திருக்கு. அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா புகாரியில் 7462வது ஹதீஸில், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அறிவிக்கிறேன், நான் ரசூல்லாவுடன் மதீனாவில் உள்ள ஒரு பேரிச்சம் தோட்டத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த போது யூதர்கள் சிலரை நாங்கள் கடந்து சென்றோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம் மட்ட ஒன்றை ஊன்றியபடி வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது யூதர்களில் ஒருவர் மற்றொருடம் அவரிடம் ரூஹ் பற்றி கேளுங்கள் என்றார். இவர்கிட்ட கேளுங்க, ரூஹ்னா என்ன, ரூஹை பற்றி, நம்ம ரூஹை பற்றி கேளுங்கிறார். அதற்கு மற்றவர் அவரிடம் கேட்காதீங்க. இன்னொரு யூதர் என்ன சொல்றான், அவர்கிட்ட கேட்காதீங்க, இது தொடர்பாக நீங்கள் விரும்பாத பதிலை அவர் தந்துவிடக்கூடும். எனக்கு இந்த ஹதீஸ் முதல்ல புரியல. இவர் இம்ரான் ஹுசைன் இந்த புக்கில் கொண்டாந்து விரும்பாத பதில் என்ன இருக்கு, ஒன்னும் ரூஹை பற்றி டீட்டெயில் சொல்லுவார், இல்லைன்னா இல்லை அப்படின்னா இவங்க நம்பி வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன? நம்ம ரூஹு தனி, இவங்க கால்நடைகள் அப்படின்ட்டு. அது சமம்னு இவர் சொல்லிட்டாருன்னா சங்கடமா போயிரும்ல. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க கேட்குறீங்க, கேட்டு அது வேற வாயை விட்டுட்டு அவர் ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று சொல்லி நம்ம ரூ வேற எல்லா ரூ ஒன்றுட்டாருன்னா பிரச்சனையாகி போயிடும் அப்படிங்கிறது. நாம் அவரிடம் அப்போ என்ன பண்ணுறாங்க, சில பேர் மட்டும் அது 2 குரூப்பாக பிரிஞ்சிருது. ஒரு குரூப் என்னது, இல்லை நான் கேட்டே தீர்வுன்ட்டு போகுது. போய் அபுல் காசிமே உயிர் ரூ பற்றி, ரூ என்பது என்ன என்று கேட்டார். முதல்ல ரூனா என்ன சொல்லுங்க அப்படிங்கிற. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக, எதுவும் சொல்லலை.
அமைதியா இருக்காங்க. அப்பதான் வஹி வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நபியே அவர்கள் உயிர் பற்றி உம்மிடம் கேட்கிறார். ரூஹ் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். ரூஹ் என்பது என் இறைவனின் கட்டளையால் உருவானது. உங்களுக்கு சிறிதளவு ஞானமே வழங்கப்பட்டுள்ளது எனும் இறைவசனத்தை எடுத்து வந்து இது பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அளவு